அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை மகாலய அமாவாசை. குளிக்கும் நீரில் இதை சேருங்கள், 7 ஜென்மத்து பாவம் தீரும், மகா புண்ணியம் சேரும். நம்ம யூடியூப் சேனல்ல நாளைய மகாலய அமாவாசையை முன்னிட்டு நிறைய சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்றவங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருக்க அந்த சிறப்பு பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பாருங்க. சரிங்க, இப்போ நம்ம பார்க்க போவது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை. ஸோ யாருமே நீங்க தவற விடாதீங்க. சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை செய்யலாம். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட். இன்ஸ்டன்டா இமீடியட்டா நமக்கு பலனை கொடுக்கக்கூடியது. எந்த ஒரு ஆன்மீக விசேஷ நாட்களாக இருந்தாலும் சரி, அன்றைய தினம் முறைப்படி விரதங்கள் இருக்க முடியாதவங்க மற்றும் கோவிலுக்கு போக முடியாதவர்களுக்காக நம்ம சேனல்ல நிறைய சிறப்பு பதிவுகளை அப்லோட் பண்றோம். அந்த வரிசையில தாங்க இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடையும் நாளைய ஒரு நாள் மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிக முறை என்ன, அதை எப்படி செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்ததாக இன்னொரு முக்கியமான தகவல், நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டிருந்த விஷயம், அதாவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த அக்டோபர் மாதத்திற்கான அப்பாயின்மெண்ட் புக் பண்ற வாட்ஸ்அப் நம்பர் கேட்டிருந்தீங்க. கடந்த வாரத்திலிருந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரை நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நீங்க அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி இருக்கிறதுனால அக்டோபர் 25ஆம் தேதி வரைக்கும் இப்ப டேட்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்குங்க. சோ இதற்கு மேல புக் பண்ண போறவங்க அக்டோபர் 26 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்கும் இந்த நாட்களுக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். ஜாதகம் பார்க்க அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்புங்க. உங்களுக்கு தேவையான முதல் கட்ட தகவல்களை நம்ம டீம்ல இருந்து கிளியரா கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. சில பேர் நீங்க உங்ககிட்ட ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தால் போதும். ஜாதகத்தை கணித்து நம்மால் பலன்களை சொல்ல முடியும். ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. அடுத்ததாக சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, எவ்வளவு நேரம் நீங்க பேசுவீங்கன்னு கேட்கிறாங்க. இதற்கு ஒரு டைம் லிமிட்லாம் கிடையாதுங்க. முதலாவதாக ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நம்ம செய்ய வேண்டிய சூட்சம பரிகாரங்களையும் சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கிற முறை. சோ இதுல இருந்தே உங்களுக்கு எல்லா டீடைல்ஸுமே கிளியரா கிடைச்சிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க போன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால போன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. சோ ஜாதகம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் நீங்க அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ரொம்ப கிளியரா கொடுத்துருவாங்க. திரும்பவும் சொல்றேங்க, அவைலபிள் அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் பார்த்தோம்னா அக்டோபர் 26 முதல் அக்டோபர் 31ஆம் தேதி வரை இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தை செய்ய போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. நாளைய தினம், அதாவது அக்டோபர் 2ஆம் தேதி புதன்கிழமை நீங்க குளிக்கும் போது அந்த தண்ணீரில் இப்ப நம்ம பார்க்க போகும் பொருளை இப்படி நீங்க சேர்க்கணும். நாளைய தினம் நாள் முழுவதுமே நமக்கு அமாவாசை திதி நிறைவாக இருக்குங்க. நாளைய தினம் நீங்க அதிகாலை 3 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த குளியலை நீங்க செய்யலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த தாந்திரிக குளியலை செய்யலாம். ஆனால் நோட் பண்ண வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தாய் தந்தை இருக்கிறவங்க
பாருங்க, நீங்க ஜஸ்ட் நார்மலா குளித்தால் போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. திதிகள் தர்ப்பணம் கொடுக்கிறவங்க அல்லது அப்பா அல்லது அம்மா இல்லாதவங்க மட்டும் நீங்க தலைக்கு குளிச்சிருங்க. மற்ற எல்லாருமே நீங்க நார்மலா குளித்தால் போதும், தலைக்கு குளிக்க கூடாதுங்க. இப்ப நீங்க ஈஸ்ட் டைரக்ஷன், கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்துக்கணும். ஈஸ்ட் டைரக்ஷனை ஃபேஸ் பண்ண மாதிரி உட்காரணும். தரையில சேர்லன்னு எப்படி வேணாலும் நீங்க உட்கார்ந்துக்கலாம். தரையில உட்கார்றவங்க விரிப்பெல்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இந்த தாந்திரிகத்துல அற்புதமான ஆற்றல் மிக்க ஒரு திருநாமம் இருக்குங்க. இந்த இடத்துல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தால் இந்த குளியலை செய்யலாமான்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். தாராளமாக நீங்க செய்யலாம், தவறே கிடையாதுங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதிலும் இந்த தாந்திரிக குளியல் நம்முடைய பாவங்களை தீர்க்கக்கூடியது. சோ இதற்கு தீட்டெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் தாராளமாக இந்த குளியலை நீங்க செய்யலாம். சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு 5 ரூபாய் நாணயம். இப்ப நீங்க கிழக்கு திசை நோக்கி உட்கார்ந்துட்டு உங்களுடைய வலது உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க. ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது உள்ளங்கைக்குள்ள, ரைட் ஹேண்ட் உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சு விரல்களால மூடிக்கோங்க. இப்ப கையை நீங்க மடி மீது வச்சுக்கணும். இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமம் அன்னை கங்காதேவிக்கு உரியது. அன்னை கங்காதேவி நம்முடைய பாவங்களை நீக்கக்கூடியவள். 5 ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துவதற்கான காரணம், எண் 5ற்கு கடனை தீர்க்கக்கூடிய ஆற்றல் உண்டு, பணவசியத்தை ஏற்படுத்தும். இதை தாண்டி நம்முடைய மனோரதங்கள், அதாவது நம்முடைய ஆசைகள் எதுவானாலும் அதை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நம்பர் தாங்க எண் 5. அதனாலதான் இந்த மெத்தடுக்கு 5 ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்துறோம். சரிங்க, இப்போ உங்க உள்ளங்கையில 5 ரூபாய் நாணயத்தை வச்சுட்டு விரல்களால மூடிட்டு அந்த கையை மடி மீது நீங்க வச்சுக்கோங்க. அன்னை கங்கை தேவியை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க. 7 தலைமுறைகளுக்கும் எனக்கு புண்ணியம் சேரணும், மகா புண்ணியத்தை அன்னை கங்கை தேவி எனக்கு வழங்கணும்னு மனமுருகி வேண்டிக்கோங்க. பாவம் தீரணும்னு நீங்க கேட்க வேண்டாம், 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேரணும்னு மனமுருகி நீங்க வேண்டிக்கோங்க. பிரார்த்தனையை முடிச்சிட்டு இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியும் இந்த திருநாமத்தை 10 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. குறைந்தபட்சம் 10 நிமிடங்கள், அதிகபட்சம் 1/4 மணி நேரம், 15 நிமிடங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இத்தனை முறை சொல்லணும்ன்ற எண்ணிக்கைலாம் முக்கியம் கிடையாதுங்க. சோ வேக வேகமா சொல்லாதீங்க, பொறுமையா அன்னை கங்கை தேவியை மனதார நினைச்சுக்கிட்டே நீங்க சொல்லுங்க. ஓம் ஸ்ரீ கங்காயை நமக, ஓம் ஸ்ரீ கங்காயை நமக, ஓம் ஸ்ரீ கங்காயை நமக. அவ்வளவுதாங்க. 10 முதல் 15 நிமிடங்களுக்கு ஒருநிலைப்பட்ட மனதுடன் பொறுமையா மென்மையா நீங்க சொல்லுங்க. பிறகு உங்க கையில இருக்கக்கூடிய அந்த நாணயத்தை நீங்க குளிக்கும் நீர்ல போட்டுருங்க. 5 நிமிடங்கள் அந்த நாணயம் அந்த தண்ணீர்லயே இருக்கட்டும். அதற்கு பிறகு அந்த காயினை, அந்த நாணயத்தை நீங்க எடுத்து வச்சுட்டு குளிக்க ஆரம்பிக்கலாம். இன்கேஸ் நீங்க ஷவர்ல குளிக்கிறவங்களாக இருந்தாலும் ஒரு மக்குல தண்ணீர் எடுத்து வச்சுட்டு இந்த நாணயத்தை நீங்க போட்டுருங்க. 5 நிமிடத்திற்கு பிறகு அந்த நாணயத்தை எடுத்து வச்சுட்டு நீங்க குளிங்க. அந்த மக்ல இருக்க தண்ணீர்ல ஃபர்ஸ்ட் குளிச்சிட்டு அதற்கு பிறகு நீங்க ஷவர்ல குளிக்கலாம். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல பெரியவங்க அந்த நாம ஜபத்தை நீங்க செஞ்சு குழந்தைகளுக்காக அந்த தீர்த்தத்தை ரெடி பண்ணி கொடுங்க. மற்ற எல்லாருமே நீங்க தனித்தனியா உட்கார்ந்து இந்த நாம ஜபத்தை செஞ்சுட்டு இப்ப நம்ம பார்த்ததை போல நீங்க குளிக்கணும். ஒரே நாணயத்தையே எல்லாரும் ரிப்பீட்டடா பயன்படுத்திக்கலாமா? தாராளமாக நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்க தனித்தனியா கூட அந்த நாணயத்தை பயன்படுத்திக்கலாம். அதே போல அந்த நாணயத்தை பிறகு நீங்க தாராளமாக செலவு செய்யலாம். அதை சேர்த்து வைக்கணும்லாம் கிடையாதுங்க. ஏன்னா அந்த நாணயத்தில் இருந்த நாம ஜப அதிர்வலைகளை அந்த தண்ணீர் முழுமையாக ஈர்த்திருக்கும். சோ இப்போ நம்ம பார்த்ததை போல இந்த சிம்பிளான மெத்தட நாளைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. ரொம்பவுமே நீங்க பிரிஸ்கா, எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு நல்ல தெய்வீக தன்மையும் நீங்க உணருவீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். இன்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.